ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் வீக், அதாவது கம்மிங் மண்டேலேருந்து நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டேஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த எலெக்ஷனும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கில் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்துட்டு நாளையிலேருந்து இன்னும் ஸ்பெஷலான டேஸ் என்ன அப்படின்னா, Q4 ரிசல்ட் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்ட கம்பெனிஸ், நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனிஸ்க்கு ஒன்றுனா வரப்போகுது. அதை பற்றி நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் ரிசல்ட்டில் நான் ரொம்ப எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறது வந்துட்டு HDFC பேங்கோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுது, அவங்க பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க ரொம்பவும் ஆவலாக இருக்கேன். அதே சமயத்தில் விப்ரோ வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா பெரிய அளவுக்கு அப்டேட் வந்துட்டு விப்ரோ பற்றி கிடைக்கல. போன குவார்ட்டர் ஃபுல்லாகவே அதிகமாக வந்துட்டு எந்த ஆர்டர்ஸும் வந்துட்டு அவங்களோட பைப் லைனில் ஆட் ஆகலை. ஸோ அவங்க வந்துட்டு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கவும் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த கம்பெனி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்ததாக நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க சில பங்குகளில் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் பற்றி தான் டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ண போகிறோம். மேபி இந்த நியூஸை பேஸ் பண்ணி நாளைக்கு ஷேர் மார்க்கெட் நகர்வுகள் இருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்துட்டு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் பற்றி தாங்க. இவங்களுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கிட்டேருந்து ஒரு சூப்பரான ஆர்டர் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 97 ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கான ஆர்டர் வந்துட்டு இவங்களுக்கு கிடச்சிருக்குங்க. ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு இது ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஆர்டர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட காஸ்ட் அரௌண்ட் வந்துட்டு ஒரு 67,000 கோடி வந்துட்டு இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறதா வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆர்டர் தான். அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆர்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு தான் வந்துட்டு கவர்மெண்ட் அலோகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். ஓகேங்களா? இருந்தாலும் இதில் நீங்கள் புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கரெக்டான டைம் இல்லை. கண்டிப்பாக அதை தான் சொல்லி ஆகணும். நீங்கள் திரும்பவும் வந்துட்டு ஒரு 3,400 3,500 அந்த ரேஞ்சுக்கு திரும்ப இந்த பங்கு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டை வந்துட்டு ட்ரில்லியனாக ஃபார்ம் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? மேபி நீங்கள் கன்சிடர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த லெவலில் கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம இந்த பங்குலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணது, அதுக்கப்புறமா பெரிதளவு கண்டினியூவாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலை. ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்கில் ஒரு 15 குவான்டிட்டிஸ் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப லோவான ப்ரைஸில் இருக்குது. நம்ம வாங்கி கொள்ளக்காலங்கள் ஆச்சு இந்த பங்கு. ஓகேங்களா? அடுத்ததாக அதானி குரூப் இந்தியன் ஷிமிட் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 20% மார்க்கெட் ஷேரை வந்துட்டு அடையணும் ஃபினான்ஷியல் 2028 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிளானை போட்டிருக்காரு. ஏன்னா இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சிமெண்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிதாகணும். கிட்டத்தட்ட ஒரு 550 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு அவங்க கெப்பாசிட்டி இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? ஓவரால் இதில் குளோபலில் பார்த்தீங்க அப்படின்னா 8% வந்துட்டு டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. ஓகேங்களா? குளோபலோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6,875 மில்லியன் டன்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு நிலவரமாக இருக்குது. இந்த மார்க்கெட்டில் 20% எப்படியாச்சும் நம்ம அக்யூர் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அதானி குரூப்போட பிளானாக இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் ரீசெண்ட் டைமில் ஏகப்பட்ட அக்வசிஷன் அப்படிங்கிறது இவங்க மேற்கொண்டிருக்காங்க சிமெண்ட் பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி அதானி குரூப்பில் அம்புஜா சிமெண்ட்ஸ், ACC கம்பெனி போன்றவை இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்தியன் சிமெண்ட் மார்க்கெட்டில் இவங்க ஒரு 14% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. இதைத்தான் வந்துட்டு 20% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் ஃபினான்ஷியல் 28க்குள்ளே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது பாசிபிள் தான் இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இருந்தாலும் என்னதான் இவங்க மார்க்கெட் ஷேர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் வருங்காலங்களில் சிமெண்ட்டோட தேவை அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போது சிமெண்ட்டுக்கு மாற்றாக நிறையா வழிகளில் வந்துட்டு இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. ACC பிளாக், இன்டர்லாக் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீல் ரிலேட்டடாக நிறையா பில்டிங்ஸ் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப உயரமான கட்டடங்களுக்கு வந்துட்டு வெயிட் குறைக்கிறதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற்றங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது சிமெண்ட்டோட தேவை அப்படிங்கிறது வருங்காலங்களையும் இதே போல் இருக்குமா அப்படிங்கிறதும் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. அப்படிங்கிறதும் வந்துட்டு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக சில நண்பர்கள் கேட்ட முக்கியமான சில பங்குகள், அதில் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறது SBI கார்டு. ஏன்னா SBI கார்டை பற்றி நம்ம நிறையாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அவங்க 680 ரீச் ஆனப்போ வந்துட்டு நான் ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த இடத்துல கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கெஞ்சிருப்பேன் உங்கள்கிட்ட. கண்டிப்பாக இந்த லெவலில் கன்சிடர் பண்ணுங்கள். இதுக்கு கீழேயும் போனாங்கனாலும் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். திரும்பவும் வந்துட்டு பவுன்ஸ் பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நம்மளோட நல்ல விஷயம் அந்த இடத்த விட்டு அவங்க கீழே மூவ் ஆகலை. அதுக்கப்புறமா நல்ல ஒரு ரெக்கவரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ரெக்கவரி கொஞ்சம் டைம் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது இந்த பங்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான சைன் வந்துட்டு அப்டெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கரண்ட்டாகவும் வந்துட்டு நல்ல ஒரு இடத்துல தான் நிற்கிறாங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இந்த 737 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு இடம் தான். இங்கே வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது 740. மேபி அந்த இடத்த வந்துட்டு அவங்க சப்போர்ட்டாக எடுத்தாங்க அப்படின்னா திரும்பவும் இந்த பங்கு வந்துட்டு 800 அந்த ரேஞ்சுக்கு ஈஸியாக மூவ் ஆக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது.
அதனால் இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒன்றும் பை பண்ணவே இல்லை, 680 நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மேபி இந்த ஒரு சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் 740 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக பிக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக ஒரு நண்பர் வந்துட்டு டாடா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கேட்டிருக்காரு. அதே சமயத்தில் ஒரு நண்பர் வந்துட்டு டாடா டெக்னாலஜிஸ் பற்றி கேட்டிருக்காரு. ஆல்ரெடி நம்ம டாடா டெக்னாலஜிஸ்க்காக வந்துட்டு ஒரு வீடியோவே செப்பரேட்டாக போட்டிருக்கோம். திரும்ப நம்ம சொல்லியிருக்கோம் 920 to 950 அந்த ரேஞ்சுக்குள்ளே திரும்ப அந்த பங்கு உள்ளே வந்தாங்க அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது. நம்மளோட ப்ரொஜெக்ஷன் எப்பவுமே மாற போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டாக்குக்கு ஒரு பெட்டரான வேலை அப்படின்னா அது 920 to 950 தான். அதனால தான் நான் அந்த லெவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி அந்த லெவலுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? கரண்ட்டாக கிட்டத்தட்ட 1090 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தாங்க. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு கரண்ட்டாக நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து திரும்ப வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. மேபி இந்த லெவலில் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஏகப்பட்ட டாடா பங்குகள் வந்துட்டு நல்லா இறக்கம் கொடுத்து மீண்டும் நல்ல ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட டாடா பங்குகள் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் பீக் இருக்காங்க. இந்த ஒரு கெரியர் பீக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைமில் இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துட்டு சேம் ஃப்ளோவில் வந்துட்டு மேலே போக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டைவர்சிஃபையாக கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் அதிகமாக பேனிக் ஆக தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடு தான் இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணது கிடையாதுங்க. ஓகேங்களா? நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறனால சொல்கிறேன். மேபி இது எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு சான்ஸாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கேருந்து நல்ல ஒரு ரெக்கவரி ஆகவும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக ஒரு நண்பர் வந்துட்டு இந்த டாடா ஸ்டீல் பங்கு எப்போ நம்ம செல் பண்ணலாம், செல்லிங் கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்னை பொறுத்தளவுக்கும் டாடா ஸ்டீலில் பங்கை வந்துட்டு நீங்கள் பை தி டிப் வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்கள். ஆனால் செல் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் மெதுவாக யோசிங்க அப்படிங்கிறதான் என்னோட ஒரு முடிவாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பங்குகள்லாம் வந்துட்டு கரண்ட்டாக 163 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற பங்கு, க்ரோத் வந்துட்டு வரப்போகிற பங்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரி பங்குகள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றது எனக்கு தெரிஞ்சு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பெட்டரான ஒரு திங்கிங்காக எனக்கு தெரியல. ஓகேங்களா? இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்விங் கான்செப்டில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கு கன்சிடர் பண்ணிக்கிங்க அப்படின்னா இது வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட பீக். நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திரும்ப வந்துட்டு நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 வரைக்குமே வருவாங்க. 145 150 அந்த ரேஞ்ச் வரைக்குமே இந்த பங்கு திரும்பவும் வந்துட்டு ஒரு இறக்கம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் நீங்கள் அந்த இடத்துல கன்சிடர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த ஸ்டாக்கை விற்கிறீங்க அப்படின்னா திரும்ப வந்துட்டு நீங்கள் 147 150 அந்த ரேஞ்சில் வந்துட்டு திரும்பவும் என்ட்ராக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்விங்க்கு கன்சிடர் பண்ணுறவங்க மேபி இந்த லெவலில் வந்துட்டு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஃபைனலாக வந்துட்டு நம்ம மெம்பர்ஸ்க்காக ஒன்று கிளியராக சொல்லி ஆகணும், நம்மளோட சேனல் மெம்பர்ஸ்க்காக. ஸோ இந்த லாஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸாக வந்துட்டு நம்ம அதிகமாக எந்த ஸ்டாக்கையும் கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். குறிப்பாக வந்துட்டு நான் பை பண்ணலை. இடையில ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான் நம்ம பை பண்ணோம் நினைக்கிறேன். எஸ் பேங்க் பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். அதை பற்றி அதிகமாக வந்துட்டு நம்ம எந்த ஒரு பங்குலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலை இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாக. அதுக்காக காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் வருது, எந்த ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் கீழே போவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம எந்த விதமான ஒரு கணிப்பு இருக்க முடியாது. ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட் விஷயங்கள் வந்து நிறையா நடக்க போகிற சமயம் தான் இது. அதனால தான் வந்துட்டு நம்ம அதிகமான ரிஸ்க் எடுக்காமல் ரொம்ப ரொம்ப சேஃபர் சைடு வந்துட்டு மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட ஃப்ரீக்வெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பொறுமையாக அங்கே கையில் ஹோல்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்துட்டு இப்போதைக்கு கோல்டு மேலே இப்போதைக்கு இங்கே போட்டு வைங்க. அது உங்களுக்கு வந்துட்டு எந்த விதத்துலையும் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புகள் குறைவு தான். ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சேஃபர் சைடில் எப்போவுமே ப்ளே பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அதிகமான ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் சொல்லியிருக்கேன் ஒரு 10% தான் வந்துட்டு நீங்கள் அதிகமான ரிஸ்க் எடுக்கணும். மிச்சம் 90% வந்துட்டு மாடரேட்டாவோ இல்லை ரொம்ப ரொம்ப லோ ரிஸ்க்லேயோ உங்களோட பணம் இருந்தால் தான் வந்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஒரு ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மேபி அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த ஸ்டாக் வந்து நாளைக்கு நான் நினச்ச மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா மேபி அந்த ஸ்டாக்கில் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகலாம். அதை பற்றி நம்ம காலையில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது என்ன ஸ்டாக்குன்னு இப்போ சொல்ல மாட்டேன். ஒருவேளை நான் நினச்சி நடந்துச்சுன்னா சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளோட பிளானாக இருக்குது இந்த வீக்கை பொறுத்த அளவுக்குமே. மேபி இந்த வீக் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண அந்த ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம பை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக மீண்டும் ஒரு ஸ்டாக்கில் இதை விட நல்ல ஒரு டைம் கிடைக்காது அப்படிங்கிற சமயம் வரும்போது தான் கண்டிப்பாக அடுத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் யோசிப்பேன். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளோட பிளானாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பிளான் படி நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஓரளவுக்கு பெட்டராக மெச்சூராக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண பங்குகளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இன்றைக்கி நைட்டோ இல்லை வந்துட்டு நாளைக்கு மார்னிங்கோ வந்துட்டு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கைஸ், இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.